అంతా వచ్చు, ఎல்லாம் పోచ్చు. எல்லாத்துக்கும் கொடுத்தது நீ வாடா சத்யா, நீ வாடா வாடா. இல்ல இல்ல, என் பையன் இருக்கான், உயிரோட இருக்கான். இல்ல நான் பைத்தியம், நான் பைத்தியம் பைத்தியம், நான் பைத்தியம். யார் இந்த பைத்தியக்காரன்? கருவேப்பிலை கொத்தாட்டம் தான் பெத்த ஒத்த வாழ பறி விட்டுட்டு இப்ப குழம்பிட்டு இருக்கான். கொடுத்து வாழ்றதா வாழ்க்கை, கெடுத்து வாழ்ந்தா அது வாழ்க்கை இல்லை. இவ கெடுத்து வாழ்ந்தா இவ குடும்பமே கெட்டு அழிஞ்சிருச்சு. கொடுத்து வாழ்ந்த சந்ததி அது எத்தனை வம்சம் ஆனாலும் கடைச்சிக்கிட்டே இருக்கும். இவ வாழ்க்கையில் நடந்தது என்ன சற்று பின்னோக்கி பார்ப்போம். ஏண்டா தயா, அந்த மாலதிக்கு அவளோட அந்தரங்க வீடியோ அனுப்ப சொன்னே, அனுப்பிட்டியா? அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே. வருவா, வந்துதானே ஆகணும். அப்படி அவ வரலைன்னா அவ வீடியோ உலகம் முழுவதும் பழகும்னு சொல்லி மிரட்டி இருக்கிறேன். மச்சான், அங்க பாருங்கடா மாலதிய பதறி அடிச்சுட்டு வர்றத. எப்படி வந்து நிக்கிறா பாரு. உங்களை நம்பிதான் நான் உங்ககிட்ட எல்லாம் பழகினேன். உங்ககிட்ட பழகினதுக்கு என்ன அசிங்கப்படுத்துவீங்களா? வீடியோவை அழிச்சிடுறதா? அழிக்கிறதுக்கா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை எடுத்தேன்? ஏமாத்தினது இல்லாம என் வாழ்க்கையை அழிச்சது இல்லாம கூலிங்ஸ்ல மயக்க மருந்து கலக்கி எனக்கு எடுத்தது இல்லாம அந்த வீடியோல எல்லாருக்கும் அனுப்பி எனக்கு சித்திரவதை பண்றீங்களே, ஏன் அப்படி பண்றீங்க? மாலதி, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னா எங்க வேணாலும் தனியா போயிடுவியா? இங்க பா, நீயா வந்து என் வலையில விழுந்துட்ட. நீ உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. மாத்திட்டு லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு உங்க கூட சுத்தனால இது வேணும், இது வேணும். சும்மா வளவளன்னு பேசாதடி. அந்த வீடியோவை மட்டுமல்ல, அந்த போனையே உன்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. ஒரு அரை மணி நேரத்துக்கு எங்க ஆசைக்கு நீ தீனி போடணும். முடியாது, என்ன நடந்தாலும் என்னால அதை செய்ய முடியாது. முடியாது. ஏ வாடி.
என்னடாச்சு? ஏன்டா அப்படி பண்ண? அப்ப அவ செத்துட்டாடா. ஏய்! செத்துட்டாடா. என்னடா மச்சான் சொல்ற? என்னடா பண்றது? ஏய், போலீஸ்ல இது மாட்டிக்குவோமாடா? என்னடா டேய் போலீஸா? இந்த ஊரு என் அப்பாவோட கோட்டடா. எங்களை மீறி இங்க எதுவும் நடந்துட முடியாது. அவளை இந்த காட்டுக்குள்ளேயே வச்சு புதைச்சிரு. அவ வந்த தடமும் தெரியக்கூடாது, போன இடமும் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவளோட வீடியோ எதுவா இருந்தாலும் உங்க போன்ல இருந்து டெலீட் பண்ணிருங்க. எந்த போலீஸாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. மச்சான் உடனே அவளோட வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிடலாம்டா. இனிமே எந்த பொண்ணையும் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுடா மச்சான். போடா ஃபூல். டேய் இவ செத்துட்டாங்கிறதுக்காக நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை குறைச்சிக்க முடியாது. நாளைக்கு காலேஜ் ரீஓப்பனிங், மரியாதையா வந்து வேற பொண்ணை கரெக்ட் பண்ற வழியை பாருங்கடா. ஏனுங்க மாமா, காலம்பர கோழிக்கு வரப்ப போனீங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, எங்க தான் போனீங்க? இப்ப வரீங்க? வேற எங்க போக போறேன்? சொசைட்டில இருந்து 10 மூட்டை உரம் வந்துச்சா, அதை களத்து மேட்லயே போட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து கூட வயக்காட்டுல போட்டு, அப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்தனால அதான் கேக் பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, வாங்கிட்டு வந்து. சரி சரி, பிறந்த நாள் கேக்லாம் வந்துருச்சு. ஆனா பிறந்த நாள் கொண்டுறவரு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. இன்னும் வரல. ஏன் இன்னும் தூங்குறானா? அதெல்லாம் கிடையாது, குளிச்சு முடிச்சுன்னா ஆகாச்சு. உள்ள மேக்கப் எல்லாம் நடக்குது. தம்பி 10 நாள் நம்ம வீட்டில் இருந்தனால வீடே கலகலப்பா இருந்தது. நாளைக்கு காலேஜ் போறேன். நம்ம 2 பேருக்கு தான் பொக்குன்னு இருக்கு இல்ல சாந்தி? ஆமா மாமை, நீங்க காலம்புற போனா சாயந்தரம் தான் வரீங்க. அது வரைக்கும் நான் வீட்டுல வெட்டியா தான் இருக்க வேண்டியது இருக்கு. எனக்கு சூர்யா இருக்கிறதுனால நேரம் போறதே தெரியல. என்ன அண்ணி அண்ணின்னு என்ன சுத்தியே வந்துட்டு இருக்க மாமா. ஏ சாந்தி, கொழுந்த மேல உனக்கு அவ்வளோ பிரியமா? என்ன மாமா அப்படி கேட்டுட்டீங்க? சூர்யாவை நான் கொழுந்த நேரம் நினைக்கல மாமா, குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு கடவுள் கிட்ட குழந்தை கேட்டேன். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இருந்தாலும் சூர்யாவைய பெத்த குழந்தையா நினைச்சு நான் வளர்த்துட்டு வரேன். அவன் கள்ள கபடி இல்லாத அவனோட மனசு, அவனோட அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்கு மாமா. சூர்யா எங்க என்ன வரக்கான ஆளு? என்ன குழந்தைனாரு, என்ன மேக்கப்லாம் முடிஞ்சுதா? தெரியலையா? கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வந்துட்டேன். எங்க முடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க, செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. தம்பி, நீ நாளைக்கு கிளம்ப வேண்டிய டிக்கெட் வந்து நம்ம கேபிஎன் டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டேன். அண்ணா எனக்கு நேத்தே எஸ்எம்எஸ் வந்துருச்சுங்கண்ணா. அப்புறம் நாளைக்கு கிளம்புறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொருள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டியா? அப்புறம் போகிற நேரத்தில் அப்புறம் அது இல்லை இதுலையும் வந்து சிரமப்படுத்தக்கூடாது. அண்ணே நேத்தே பேக் பண்ணி வச்சிட்டாங்கண்ணா. ஏங்க காலேஜுக்கு நாளைக்கு போக போறோம், இன்னைக்கே உனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி, காலேஜ் போயிட்டா படிப்புன்னு இருக்காம வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடணும். அப்புறம் சனிக்கிழமையானா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்,
உன்னை விட மூத்த பொண்களை பார்த்தா அம்மாவா அக்காவா நினைக்கணும், இளைய பொண்களை பார்த்தா கூட பிறந்த பொறப்பா நினைக்கணும். புரியுதா? இரு, அப்புறம் நம்ம மேல ஒரு மரியாதை வரணும், பயம் வரக்கூடாது. புரியுதா? சரியா நடந்துக்கு. சாமி, நாளை போறதுக்கு இருக்கே அட்வைஸ் முடிச்சாச்சா? இன்னும் ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோதான். அண்ணே, எங்க அண்ணா இதே அட்வைஸ் தான் நேத்து சொன்னாரு, இன்னைக்கே சொல்றாரு, நாளைக்கே சொல்லுவாரு. அண்ணா, நீ எத்தனை நாள் ஆனாலும் உங்க வளர்ப்புக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். அது ஒன்றும் போதும் தம்பி. சரி, பிறந்த நாள் அதுமா மசம் நிற்காம நம்ம கருப்புசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். கோயிலுக்கு போன அவ்வளவுதானே, 2 நிமிஷம் சேர்த்து நின்னுங்க. அண்ணா, இந்த வீடு தான் என்னோட கோயில், நீங்க 2 பேரும் தெய்வம். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா அதுவே எனக்கு போதும். போன காரியா என்னாச்சு? விசுவாசம் முதலாளி, விசுவாசம். போன காரியம் கச்சிதமா முடிஞ்சிச்சு. அந்த முத்தையாவுக்கு ஃபுல்லா சரக்க ஊத்தி விட்டேன். நீங்க கேட்ட மாதிரியே பத்திரத்துல எல்லா இடத்துலயும் கையெழுத்த வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க. சபாஸ், எல்லா இடத்துலயும் கச்சிதமா கையெழுத்து வாங்கியிருக்கிறார். நீ ஒருத்தர் இருந்தா போண்டா, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை இடத்தையும் என் பேர்ல நான் எழுதி வாங்கிருண்டா. அதான் சொன்னேனே, உங்க மேல எனக்கு விசுவாசம் ஜாஸ்தியாவே இருக்கு முதலாளி. முதலாளி, இந்த பத்திரத்துல இருக்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்க இல்லாதவங்களுக்கு கடன் கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல ஊர்ல இருக்கிற பாதி பேர் விவசாய நிலத்தை எழுதி வாங்கிடுறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு பயம் கூட உங்களை என்னன்னு கேள்வி கேட்க ஆள் இல்ல. எப்படி முதலாளி, எப்படி இப்படி? இந்த ஏழை எப்பவுமே மானரோசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. போலீஸ் கேஸ்ன்னு அலையிறத கௌரவ குறைச்சா நினைப்பாங்க. அப்படி இருக்கப்பட்டவங்கள அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். முதலாளி, ஆனா ஒண்ணுங்க, நாமெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நரகத்துக்கு தானுங்க போவோம். போடா முட்டாள், செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போனா என்ன, சொர்க்கத்துக்கு போனா என்ன? இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்கணும்டா. டேய், நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேர் இல்லடா 40 பேர் நாசமா போனாலும் அத பத்தி கோலப்படக்கூடாது. சரி, இன்னைக்கு வேற ஏதாவது நியூஸ் இருக்கா? முதலாளி, நல்ல செய்தி இருக்குங்க. அதுவும் 1 இல்லைங்க முதலாளி, 2 இருக்குது. 2 நல்ல செய்தியா? அப்படி என்னடா சொல்றா? ஆமாங்க முதலாளி, முதல் நல்ல செய்தி நீங்க அப்பாக போறீங்க. 2வது நல்ல செய்தி நீங்க தாத்தாக போறீங்க முதலாளி. என்னடா சொல்ற? அட விளங்கலீங்களா? சொல்றேன் தான் கேளுங்க. முதல் நல்ல செய்தின்னு சொன்னது, உங்க புண்ணியத்துல நம்ம வீட்டு வேலைக்காரி 3 மாசங்க. 2வது நல்ல செய்தி, உங்க மகன் சத்யா புண்ணியத்துல வேலைக்காரி தங்கச்சி 2 மாசம் முதலாளி. எதை எங்க பேசன்னு தெரியும். அறிவு இருக்காடா, ஆடுக்கு ஒரு 10,000 கொடுத்து ஏதாவது பண்ண சொல்லு. நாளைக்கு சொத்து வாரிசுன்னு வந்து நிக்க போறானுங்க. அப்படி சரி, அந்த கோயில் நிலத்தை குத்தகை பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டியா? முதலாளி, குத்தகை பணத்துக்கு முறையான ரசீது கேக்குறானுங்க முதலாளி. ஏய், எங்கிட்ட ரசீது கேக்குறாங்களா? ஏண்டா அப்படி ரசீது கேட்டவன நீ சும்மாவே விட்டுட்டு வந்தா? ஒருத்தனா இருந்தா அங்கேயே வெட்டி வீசிட்டு வந்திருப்பேன்.
ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஒண்ணு கூட்டிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தங்கராசு பையன். தங்கராசு 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 டேய், அந்த தங்கம் தாண்டா என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஊர்ல தனி காட்டு ராஜாவா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. அந்த தங்கராசு பையன் எனக்கு எதிரியா வந்துட்டான்டா. இனிமே அவனை வாழ விட வேண்டாம், அழிச்சே திருவண்டா. முதலாளி, அந்த தங்கராசு பையல அவ்வளவு சீக்கிரம் அழிக்கிறது சுலபம் இல்லைங்க. அவனுக்கு மக்கள் 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 செல்வாக்கு அதிகமா இருக்குதுங்க. டேய், மக்கள் செல்வாக்கு இந்த மறிக்கலந்தோட அரசியல் செல்வாக்கு பட செல்வாக்குக்கு முன்னாடி அவனுடைய மக்கள் செல்வாக்கு என் கால் தூசிக்கு சமம்டா. அப்பா என்னப்பா ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, புதுசா ஒரு நல்லவன் நம்ம ஊர்ல உருவாயிருக்கிறான். அவனை எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா என்னப்பா நீங்க எதிரிய எப்படி அழிக்கணும்னு மட்டும்தான் யோசிக்கணும், ஜெயிக்கணும்னு யோசிக்கிறீங்களே அது நம்ம கெத்து. பாத்தியா என் மகனை எப்படி பேசுறானு? முதலாளி, இப்படி தாண்டா புள்ள இருக்கணும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுங்களா? பேஸ். அப்பா நான் நாளைக்கு காலேஜ் ரீஓப்பனிங்கு சென்னைக்கு போகணும். பீரோல இருந்து ஒரு 50,000 எடுத்துக்கிட்டேன். தம்பி 50,000 போதுமாடா? 50,000 50,000 போதும், பத்தலைன்னா நான் ஃபோன் பண்றேன், நீங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்களேன். ஏய், வாழ்க்கைய நீ ஜாலியா என்ஜாய் பண்ண. பணம் நமக்கு ஒரு தடையே கிடையாது. உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்றேன். ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, நீ ஜாலியா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேப்பா, எனக்கு டிராவல்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாரு, நீ என் பையன் என்னென்ன அனுபவிக்க முடியும் அந்த வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், புரியுதா? ஓகேப்பா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. வேணும்னா ஃபோன் பண்ணு. ஓகேப்பா. முதலாளி, என் பையனுக்கு தேவையானலாம் செஞ்சுட்டேன், பாத்தீங்கள? கரெக்ட் தானுங்க முதலாளி. உச்சி ஐஸ் வாங்குற வயசுல 50,000 செலவு கரெக்ட் தானுங்க முதலாளி. நீ ஏன்டா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிற? என்ன பண்றதுங்க முதலாளி? சரி, அது போயிட்டு போகுது. சில விஷயங்கள் நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். சரி, வரட்டுமா? சரி முதலாளி.